ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் மிஸ்ஸியை காமிக்கிறாங்க. அவன் நல்லா ட்ரக் ஆகிட்டங்க வந்துட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ சாங் இருக்கான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட கம்பெனியோட பாஸ் தான் போல். நம்ம ஹீரோயின் ட்ரக் ஆகிட்டே அவள் பக்கத்தில் நடந்து வரதை பார்த்துட்டு அவனுக்கு புரிஞ்சுக்குது ட்ரிங்க் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவள் பாட்டு வந்து அவன் மேலே சாஞ்சிட்டு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயினோட ட்ரிங்க்ஸில் வந்து ட்ரக்கை கலந்து கொடுத்துட்டாங்க போல். நம்ம ஹீரோ அங்கே காருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நீ இப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து யோசிச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ வந்துட்டு கவலைப்படக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் பேசுகிறத புரிஞ்சிருக்கிற லெவலில் வந்துட்டு அவள் மைண்ட் இல்லை. நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா வாசி. அவள் பாட்டு ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணதுமே அவனுமே அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின்கிட்ட நீ வந்துட்டு இன்னைக்கு பண்ணதை நினச்சி ரெகுலேட்லாம் பண்ணலை இல்லை, ஆனால் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன், எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றத சொல்கிறான். திரும்பவுமே உன் கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் என்னை வந்து தப்பாக நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து இன்றைக்கி ஆல்கஹாலில் ஏதோ வந்து கலந்து கொடுத்துட்டாங்க, அதனால தான் நான் இப்படி பிஹேவ் பண்ணிட்டேன். நான் வந்து உங்களை டின்னருக்கு வேணால் கூட்டிகிட்டு போக முடியும், ஆனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் உங்கள் கூட சேர்ந்து நான் இதுக்கப்புறம் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிடுறான். அவனோட ட்ரெஸ்லையுமே அங்கே பிளட் இருக்கிறத பார்த்துட்டு ஸோ புரிஞ்சுக்கிறான் அவளுக்குமே இதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதை. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே போயிட்டு இருக்கும்போது அங்கே கேமராஸ்லாம் இருக்க மாதிரி இருக்குது. அதில் அவங்க வந்து ட்ரக் ஆகிட்டு வெளியே அங்கே வந்து கார்லேருந்து இறங்கி போகிற மாதிரி அங்கே ரெக்கார்ட் எல்லாமே பதிவாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வீட்டில் போய் குளிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. இன்னைக்கு உனக்கு ஏதோ ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டதா கேள்விப்பட்டேன், நீ என்ன வந்துட்டு உடம்பு முடியாமல் எதுவும் போயிட்டியா, வாமிட் எதுவும் பண்ணிட்டியா அப்படின்றத சொல்லி கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் வந்துட்டு கவலைப்படாதீங்க அப்படின்றத அவ சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க அம்மா நான் வந்து ரொம்பவே நல்லா இருக்கேன், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும், உன்னோட அப்பா கடனை வாங்கி வச்சுட்டு போனது எல்லாத்தையுமே நீ தான் நினச்சிட்டு இருக்க, இல்லைன்னா என் நிலைமை என்ன இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. வீட்டில் வந்து அவங்க அப்பா வாங்கி வச்ச லோனை கொடுக்க சொல்லி அங்கே வந்து ஆளுங்கெல்லாம் மிரட்டும் போது நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாங்கின காசு எல்லாத்தையுமே திரும்ப கொடுத்துருவேன், நீங்கள் தொல்லை பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லியிருக்கா. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவள் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கம்மா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஃபோனையுமே வச்சுடுறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்காக வரும்போது அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாருமே ஆல்ரெடி அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க போல். நேற்று நைட் அவள் காருக்குள்ளே யார் கூட இருந்தான்னு தெரியல, கார் எல்லாமே எந்த மாதிரி ஆடிச்சு பார்த்தியா, அவள் வந்து ட்ரக் ஆகிட்டா வெளியே வந்தா, ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்குமே அதை எல்லாமே அவங்க பேசுகிறது கேட்குது. பட் இருந்தாலும் அவள் வந்து கண்டுக்கலை. அப்போ ரொம்ப போல்டானவ தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோ அங்கே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. அங்கே மேனேஜர் வந்து அங்கே பேசிகிட்டு இருக்காரு. நேற்று நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கர் ஒருத்தவங்க கார்லேருந்து இறங்கி வந்திருக்காங்க, அந்த காருக்குள்ளே யார் இருந்தாங்கன்னு தெரியல, என்ன பாஸ் பண்ண போறீங்க, கம்பெனி நேம் கெட்டு போயிருமே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின்மே அங்கே வந்து எழுறா. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு இது என்னோட பர்சனல் லைஃப், இதை பற்றி நீங்கள் இங்கே ஆஃபீஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது, நான் இங்கே ஒர்க் பண்ண மட்டும்தான் வந்திருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோ அவ்வளவே பார்த்துட்டு நேற்று நைட் இவ என் கூட தான் இருந்தா, பட் அதை வெளியே சொல்கிறதுக்கு இவளுக்கு விருப்பம் இல்லை, இவள் சீக்கிரட்டாக வைக்கணும்னு நினைக்கிறா போல, ஸோ நானுமே வந்துட்டு அதை அப்படியே தான் வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு அவ்வளவே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். பிறகு இதுக்கு பற்றி யாருமே பேச வேணான்னு சொல்லிட்டு இன்னைக்கு மீட்டிங்க்கு வந்து நீங்கள் என் கூட வரணும் இல்லை, நான் வந்து இவ்வளோ கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், உங்கள் கூட வந்து வேலை பார்க்குறதெல்லாம் என்னோட வந்துட்டு வேலை கிடையாது அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே மேனேஜர் என்ன பேசிகிட்டு இருக்க, நீ ஒழுங்காக வந்துட்டு பாஸ் சொல்கிறத கேளு அப்படின்றத சொல்கிறாரு. ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டான். நம்ம ஹீரோ அவ்வளோவே அங்கே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான், எவ்வளோ ஆட்டிடியூட் காமிக்கிறான்னு சொல்லிட்டு. சரி ஓகே நீ என் கூட வந்து வரலைன்னா ஓகே தான், ஆனால் நீ வந்துட்டு இந்த ஆஃபீஸில் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு எனக்கு தெரிய வேணாமா, ப்ரெசன்டேஷன்லாம் நீ வந்துட்டு எனக்கு பண்ணி காமி அப்படின்றத சொன்னதும் அங்கே சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு இரிட்டேட்டாக தான் ஆயிடுச்சுக்கு. பட் இருந்தாலுமே ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ப்ரெசன்டேஷனில் அங்கே விளக்கம் கொடுத்துட்ருக்கான். பட் அவனோட வந்து கவனம் எல்லாமே அவன் மேலே தான் இருக்குது. நைட்டு நடந்த 2 பேத்துக்கு நடுவில் நடந்த விஷயத்தை பற்றி தான் அவன் யோசிச்சுட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது இவன் வந்துட்டு சும்மா ட்ராமா பண்ணிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ப்ரெசன்டேஷனே ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, உங்கள் கவனம் வந்து வேறு எதுலையும் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்றத சொல்லும்போது நீ இந்த ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு என் பக்கத்தில் வான்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின்மே கொண்டு போய் கொடுத்ததுமே அதை ஓப்பன் பண்ணு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே ஓப்பன் பண்ணி காமிக்கும் போது நம்ம ஹீரோ அவ்வளவே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுமே அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கான். அப்போ அவங்க ஃபைல் அவள் கை மேலே அவன் கை வைக்கும் போது வேமா அங்கே கையை எடுத்துட்டு சரி ஓகே நீங்கள் வந்துட்டு யோசிச்சுட்டே இருங்க, நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன் அப்படின்றத சொல்லும்போது ஹீரோ என்னை பார்த்து என்ன நேற்று நடந்ததை நினச்சி பயந்துட்டு இருக்கேன் அப்படின்றத கேட்டதும் நீங்கள் ரொம்ப கைண்டான பாஸ், உங்களை வந்து எப்படி வந்து நான் சொல்கிறேன்னே தெரியல, நீங்கள் எவ்வளோ வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குருவீங்க அப்படின்றத சொன்னதுமே நேற்று நைட்டு நீ வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால தான் அந்த மாதிரி நடந்துச்சு, இல்லைன்னா நான் உன்னை டச்லாம் பண்ணியிருக்க மாட்டேன், இதுக்கப்புறமே நீ விருப்பப்பட்டாதான் அதெல்லாம் நடக்கும்
அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அங்கே கஷ்டமாயிட்டுருக்கு. என்ன இப்படிலாம் பேசுகிறானேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வேகமாக வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஜியாங் வந்துடுறான். உன்னை பற்றி ஆஃபீஸில் எல்லாருமே ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்காங்களாமே, நான் வந்து அது எல்லாத்தையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு என்னன்னு பார்த்தா இவன் வந்து ஆல்ரெடி வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு வேறு பொண்ணுங்க கூடயும் சுற்றிட்டு இருப்பான் போல. ஸோ அவன் வந்து பிரேக்கப் பண்ணிட்டா. பட் இருந்தாலுமே இவனுக்கு இவன் மேலே லவ். ஸோ இவளை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த காருக்குள்ள உன் கூட சேர்ந்து இருந்தது நான் தான். ஸோ வந்துட்டு நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, யார் இதை பற்றி தப்பாலாம் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ அதெல்லாமே கேட்டுட்டு வா நீ எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன்ப்பா அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவனை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு ஐயோ சார் நீங்கள் இங்கே இருக்கீங்களா, நான் பார்க்கவே இல்லை அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் தேவையில்லாமல் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே அவனை பிடிச்சி வெளியே வேகமாக இழுத்துட்டு போயிடுறா. அப்போ அங்கே ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே கோவமாயிட்டு இருக்கு, ஜெலஸாக வேற ஆயிட்டு இருக்கு. ஹீரோயின் வெளியே வந்து அவன்கிட்ட கோவப்பட்டுட்டு இருக்கா. நீ தேவையில்லாமல் இதுக்காக என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்க, நம்மளுக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, ஏதோ தெரியாமல் தப்பு நடந்துருச்சு, நம்ம திரும்ப வந்துட்டு ஒன்று சேர்ந்து இருக்கணும்னு சொன்னதும் என்ன வந்துட்டு நான் மறந்துட்டு உன் கூட ஒன்று சேர்ந்து இருக்கணும், நீ எத்தனை பொண்ணுங்களோட அஃபர் வச்சு சுற்றிட்டு இருக்க, அதெல்லாம் நான் மறக்கணுமா அப்படின்றத கேட்டதும் நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, உன்னோட அம்மாவுக்கு வந்துட்டு நம்ம மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ஆனால் வந்துட்டு இது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கவலைப்பட மாட்டாங்களா அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீ கூட தான் வந்துட்டு ஏதோ ஒரு ஆள் கூட சேர்ந்து அங்கே கார்லேருந்து வெளியே வந்தேன், நான் வந்துட்டு அதை பற்றி ஏதாச்சும் கேட்டேனா, ஸோ வந்துட்டு நம்ம மறந்துட்டு நம்ம இதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து இருக்கலாம் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு மரியாதையோடு இங்கேருந்து போயிடு, இல்லை மிஸ்டர் சாங்கிட்ட சொல்லி நான் உன்னை இங்கே அடித்து விரட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோங்க வந்துடுறான். நீங்கள் வந்துட்டு இன்னமே பேசி முடிக்கலன்னு நினைக்கிறேன், ஸோ வந்துட்டு நீங்கள் லீவ் எடுத்துகிட்டு கூட உங்களோட பர்சனல் மேட்டரை பேசுங்கன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு அங்கே அந்த ஃபைலை தூக்கி அங்கே போட்டுட்டு போகும்போது அங்கே ஜியாங்க் அவனை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுது. அப்படின்னா இவர் தான் மிஸ்டர் சாங்கா, இவர் வந்துட்டு எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு பெரிய வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேன் போல். ஸோ வந்துட்டு அவன் செலிபிரிட்டி லெவலுக்கு ரொம்ப ஃபேமஸானவன். ஸோ உடனே நம்ம ஹீரோயின்ட்ட எனக்குமே இந்த கம்பெனியில் நீ ஒரு ஜாப் வாங்கி கொடுக்குமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேகமாக கோவமாயிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காங்க. அப்போ அவனுமே நம்ம ஹீரோயினோட சேர்ந்து அங்கே வந்திருக்கான். அப்போ அங்கே ஒரு பொண்ணுகிட்ட இவளை நான் வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், இவளை கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினால் எதுவுமே பேச முடியலை. அப்போ அந்த பொண்ணோட நேம் வந்து ஜி, அவளுக்கு வந்துட்டு ஜியாங் கூட அஃபர் போயிட்டுருக்கு போல். அப்போ அவன் வந்துட்டு ஓ நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே வந்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிற மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோங்க உள்ள என்ட்ரு ஆனதுமே சாங் வராரு அப்படின்றத சொல்லும்போது இவன் வேகமாக ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கு அங்கே கையை நீட்டிட்டு இருக்கான். பட் ஹீரோ வந்து கண்டுக்காம ஹீரோயினை நோட்டீஸ் பண்ணதுமே நான் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தேன் பார்த்தீங்களா, நான் இவளோட ஃபியான்ஸைன்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் ஆகுறான். பட் வந்துட்டு ஹீரோ கண்டுக்காம அவன் பாட்டு இக்னோர் பண்ணிட்டு போனதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஹீரோயினுக்கு செம டென்ஷன் ஆகிட்டு அவனை அப்படியே முறைச்சிட்டு இருக்கா. பட் அவனுக்கு அதெல்லாம் பெருசாகவே தோணலை. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு வம்பு பண்ணி வேகமாக கூட சேர்ந்து இழுத்துட்டு போயிட்டுருக்கான். அவங்க ரெண்டு பேரும் உள்ளே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இங்கே வா என் பக்கத்தில் அப்படின்றத சொல்லி அவளோட பேரை சொல்லி கூப்பிட்டதுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அவன் பக்கத்தில் அங்கே சேர வேற இழுத்து வச்சுட்டு வந்து இங்கே உட்காரு அப்படின்றத சொல்கிறான். அங்கே இருக்க எல்லாருக்குமே என்ன ஒரு ஒர்க் பண்ணுற பொண்ணை போயிட்டு எதுக்காக அவர் கூப்பிட்றாருன்ற மாதிரி தோணுது. ஹீரோயினுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் போயிட்டு அவள் எப்படியாச்சும் சமாளிக்கணுமேனு அவர் வந்துட்டு முக்கியமான பிஸ்னஸ் டீலை என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணணும், அதுக்காக அதை கூப்பிட்றாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ராஜெக்டை பற்றி பேசணும்னா நம்ம பிறகு பேசிக்கலாம், நம்ம இப்போ வந்து இதை பேசணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்றத சொல்றா. நான் இப்படி பக்கத்தில் உட்காந்தேன்னா வந்து தேவையில்லாத பேச்செல்லாம் எல்லாரும் பேச வேண்டியதாக இருக்கும், அதுக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுமே நான் இப்போ 2 டைம் வந்து பக்கத்தில் உட்காருன்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்டுட்டேன், நான் திரும்பவுமே உன்னை வந்து 3rd டைம் சொல்லணுமா, ஏன் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு உன்னை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா ஓடி வந்துட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ மோசமானவெல்லாம் நான் கிடையாது, நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு கூட சேர்ந்து உட்காந்து இங்கே வந்து பிஸ்னஸ் டீலாம் என்னன்னு சொல்லிட்டு சமாளி, நான் வந்துட்டு உன்னை தப்பாலாம் நினைக்க மாட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் என்ன வேலைன்னு பார்த்தா இவன் அந்த ஜீ கூட சேர்ந்துட்டு அங்கே போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுதான் இவனோட முக்கியமான வேலை போல். அப்போ அவள் நீ எதுக்காக வந்துட்டு அவளை பிரேக்கப் பண்ணிட்டேன்னா அவள் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க, எனக்கு வந்துட்டு ரொம்ப வந்து கோவமாயிடுச்சு தெரியுமா, ரொம்ப வேற ஜெலஸ் ஆகிட்டு அப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே அங்கே பார்த்துட்டு அதை எல்லாத்தையுமே இவனுக்கு இதே வேலையை தான் போச்சு அப்படின்றத சொல்லிட்டு கண்டுக்காமல் போகிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்து உனக்கு வந்து அவனுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா என்கிட்ட நீ பொய் சொன்னியா அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோவை யாரும் அங்கே கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி அவன் வேகமாக அங்கே இழுத்துட்டு போயிடுறா. 2 பேர் பக்கத்தில் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பும் போது நம்ம ஹீரோ ஆனால் விடாமல் அங்கே வந்து டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறான். அங்கே கீழே அவங்க பார்த்தா அவ்வளோ ஒரு ரொமான்ஸாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நீ இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கன்ற மாதிரிலாம் ரொம்ப செக்ஸியாகவே பேசுகிறான். அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இதே மாதிரி உன்னை நான் ஒன்றுமே ஃபீல் பண்ண வைக்க முடியும் அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு
பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போகும்போது நம்ம ஹீரோங்க கையை வந்து பிடிச்சிக்கிறான். எதுக்காக நீ இப்போ என் கையை பிடிச்சிருக்க அப்படின்ற சொல்லும்போது அங்கே கையை விட்டதுமே பார்த்தா அந்த சைட்லேருந்து அங்கே அவன் வந்து எழுறான். அவனுக்கு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு ரொம்ப பயமாய் போயிடுது. அப்போ அந்த ஸ்ரீ அங்கே வந்துட்டு வேகமாக வந்து கண்டுக்காத மாதிரி அங்கே இருந்து போயிடுறா. உடனே அவன் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுறான். நீ நினைக்கிற மாதிரி தப்பெல்லாம் எதுவும் கிடையாது, நான் அவங்க கூட பிஸ்னஸ் டீலை பற்றி பேசுகிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ எப்பயுமே கேவலமானவன் தான், உன்ன மாதிரி ஆம்பளைங்க எப்பயுமே இதுக்கு தானே அலைவீங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே அவன் வந்துட்டு நீ வந்து சொல்லு 3 இயர்ஸாக நான் வந்து உன் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன், ஆனால் நீ என்னை இப்போ வரைக்கும் டச் பண்ண விட்டியா, எதுவுமே நீ வந்துட்டு பண்ண விட்டது கிடையாது, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும், அதுக்கு மேலே அன்றைக்கி காரில் எந்த ஆள் கூட இருந்த உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். கோமாயிட்டு வேமா அவனை வந்து ஒரு கிக் விட்டதுமே அவனை அங்கே பார்த்துட்டு பயந்து போயிட்டு மிஸ்டர் சாங் நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே நம்ம ஹீரோ இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் பண்ணியிருக்கான்றது அவனுக்கு தெரியலை. அப்போ நான் வந்துட்டு முக்கியமான மீட்டிங் பற்றி பேசணும், அதனால தான் இவங்களை கூப்பிட்ட வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு உண்மையை சொல்லு, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இப்படி ஏமாத்துக்காரையா இருக்கிற வாசி, நீ எல்லாரையுமே அதே மாதிரி நினச்சிட்டு தான் இப்படி பேசிகிட்டு இருக்கியா, அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது, நான் உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனுஷன் தெரியுமா, நான் வந்து ஃபஸ்ட் டைம் அவன் கூட அன்றைக்கி தான் ஒன்றா வந்து இருந்திருக்கேன் அப்படின்றதவே சொல்கிறான். நீ வந்துட்டு ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் வந்து க்ளோஸாக பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அவளோட ஃப்ரெண்டு வந்துடுறா. ஸோ நம்ம ஹீரோயின் நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே பாய் சொல்லிட்டு கிளம்புனதுமே அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு யார்ப்பா இது அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கப்புறம் காரில் அன்றைக்கி யார் கூட இருந்தா அப்படின்றத சொன்னதும் அன்றைக்கி இருந்த ஆலையவன் தான் அப்படின்றத சொன்னதுமே அவங்க ஃப்ரெண்ட் ஐயோ கடவுளை இவரா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறா. வாயை மூடு பேசாம வா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் சிரிச்சுட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு ஐயோ கடவுளை நீ என்ன அவர் கூட சேர்ந்து இருந்தியா, இவர் வந்துட்டு எப்படிப்பட்ட செலிப்ரிட்டியான ஒரு பர்சன் தெரியுமா, எத்தனை பொண்ணுங்க அவர் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, உனக்கு அங்கே லக்கெல்லாம் கிடச்சிருக்குன்ற மாதிரி அவள் பாட்டு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஆனால் நீ நினைக்கிற மாதிரி பர்சன் அந்த ஆள் கிடையாது, அந்த ஆள் வந்து ரொம்பவே டேஞ்சரானவர், நீ நினைச்சாலும் அந்த ஆள் உன்னை விட மாட்டார் இதுக்கப்புறம் அப்படின்றத சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கா அவன் வந்து எதனால டேஞ்சர் அப்படின்றத சொன்னதும் ஒரு கேஸ் இருக்குப்பா அவர் மேலே கிட்னாப்பிங் கேஸ் அப்படின்றத சொல்கிறா. சரி அதெல்லாம் விட அது பெருசு கிடையாது, ஆனால் நீ வந்துட்டு அந்த ஆள்கிட்ட இருந்து கொஞ்சம் பார்த்தே இருந்துக்கோ இல்லைன்னா உனக்கு தான் ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே இப்படி வெட்டி பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காத, நாளைக்கு நான் மீட்டிங் போகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் அங்கே மீட்டிங் போய் நம்ம ஹீரோயின் அங்கே போயிருக்கும்போது அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கான். அப்போ அங்கே கூட ஒர்க் பண்ணுற பொண்ணுகிட்ட இன்னைக்கு இந்த மீட்டிங்க்கு இவர் வர வேண்டிய அவசியமே கிடையாது, எதுக்காக வந்திருக்காரு அப்படின்றத சொன்னதும் எனக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு கோமா தூக்கி போட்டுட்டு நான் எவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் என்ன நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொன்னது தான் ரொம்ப வந்து ஞாபகம் வந்துட்டுருக்கு, அவன் ரொம்ப டேஞ்சரானவன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அவனை அப்படியே வந்து அவள் பார்க்குறா. நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணதுமே அவள் அப்படியே வந்து ஃபேஸ் அந்த பக்கம் திருப்பிக்கிறா. ஹீரோயின் ஏதோ கையில் ஒரு கிஃப்ட் மாதிரி வாங்கிக்கிட்டு யாரையோ மீட் பண்ணுறதுக்காக அங்கே கால் பண்ணி பேசிகிட்டே போயிட்டு அங்கே லிஃப்ட்டை ஆன் பண்ணி நிற்கும் போது நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து எழுறான். இப்போ ஹீரோ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே க்ளோஸ் ஆகிட்டு பேச ட்ரை பண்ணதுமே நீங்கள் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்கள் ரெப்புடேஷன் தான் கெட்டு போயிடும், நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணாதீங்க அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு அன்னைக்கு நைட்டு உன் கூட பண்ண எல்லாத்தையுமே திரும்ப உன்கிட்ட பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு உங்களுக்கு அசிங்கமா இல்லையா, லேடிட்ட வந்துட்டு எப்படி பேசணுன்ற அறிவு கூட இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் நான் என்ன இப்போ தப்பாக சொல்லிட்டேன், சரி ஓகே அதை விடு, ரெண்டாவது நீ வந்து என்னை வந்து மீல் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னையே, டின்னருக்கு எப்போ நீ கூட்டிகிட்டு போக போகிற அப்படின்றத சொன்னதும் என்னால் வந்துட்டு உங்களை வெளியே கூட்டிகிட்டு போக முடியாது, ஏன்னா நீங்கள் பெரிய வந்து செலிப்ரிட்டி இல்லையா, ஸோ வந்து கூட்டிகிட்டு போனால் தப்பாயிரும், உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ நான் வந்து ஆர்டர் பண்ணிடுறேன், நீங்கள் வந்துட்டு ஹோட்டலில் உங்களோட ரூமில் வந்து நீங்களே சாப்பிட்டுக்கோங்க, அதுக்கு பில் மட்டும் நான் பே பண்ணுறேன்னு சொன்னதும் அப்படிலாம் நடக்காது, அப்படின்னா என் கூட சேர்ந்து நீயுமே ஹோட்டலில் இருக்கணும், என் கூட சேர்ந்து தான் நீ சாப்பிடணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் எதுக்குள்ள இப்படி பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின்ட்ட இது யாருக்காக நீ வாங்கிட்டு போயிட்டு இருக்க, உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கா அப்படின்றத சொல்லிட்டு எங்கள் பின்னாடி டச் பண்ணிட்டு அவட்ட அங்கே க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணதும் ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்ப எமோஷனல் ஆகிடுது. அவளுமே வந்துட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறா. பிறகு நம்ம ஹீரோயின் இது லாஸ்ட் டைமாக வச்சுக்கோ, இதுக்கப்புறம் நீ என்னை வந்து தொந்தரவுலாம் பண்ணக்கூடாது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவுமே நம்மளுக்குள்ள நடக்காது அப்படின்றத சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ இதுக்கப்புறம் எப்பயுமே இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கும், நீ நினைச்சாலுமே என்கிட்ட விலகி போக முடியாது, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட அவன் ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹீரோ அங்கே எந்திரிச்சு உட்காந்துருக்கும் போது அங்கே அவளுக்கு வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அனுப்பி விடுறான் அவளோட பாய் ஃப்ரெண்ட். நீ வந்துட்டு ஒழுங்காக உண்மையை சொல்ல, அன்றைக்கி நைட்டு வந்துட்டு யாரு கூட காருக்குள்ளே இருந்த, எனக்கு நல்லாவே தெரியும் அது மிஸ்டர் சாங் தானே அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அங்கே அவள் அதை எல்லாத்தையுமே ஆன் பண்ணி பார்க்குறான்னு நினச்சிட்டு இருக்கான். பட் வந்துட்டு ஹீரோ தான் பார்த்துட்டு இருக்கான். நீ வந்து என்னமோ என்னை பற்றி அங்கே வந்து நான் ரொம்ப அஃபர் வச்சுட்ருக்கேன், தப்பாக போயிட்டேன்லாம் பேசிகிட்டு இருக்கேன், நீ எப்படி வந்து ஒழுக்கமானவ, நீ வந்து அவன் கூட சேர்ந்து அஃபர் வச்சுட்டு இருப்பியா, அதுக்கப்புறம் உன்னோட அம்மாவுக்கு நம்ம மேரேஜ் நின்று போயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக வந்துட்டு அவங்க
செத்து போயிடுவாங்க. ஸோ இது வந்து நடக்காமல் இருக்கணும்னா உனக்கு எனக்கும் கண்டிப்பாக மேரேஜ் நடந்ததாகணும்னு சொல்லிட்டு என் மனசில் வச்சுருந்த எல்லாத்தையுமே இங்கே கொட்டி தீக்கிறான். நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கான்னு நினச்சிட்டு, பட் ஹீரோ தான் கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே தூங்கி எந்திரிக்கும் போது ஹீரோ பக்கத்தில் இல்லை, அங்கே அவள் ட்ரெஸ்ஸை தேடுறா. அங்கே ட்ரெஸ்ஸுமே இல்லாததை பார்த்துட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட ஷர்ட் இருக்கு, அதை வந்து போட்டுக்கிறா. பிறகு இங்கே நம்ம ஹீரோ உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸை வந்துட்டு அங்கே ஒர்க்கை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவனோட ஷர்ட்டை போட்டு அங்கே வரவுமே எல்லாருமே அங்கே ஷாக் ஆகிட்டு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு முதல் ரூம்குள்ளே போ அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் கோவம் ஆகிட்டு அவங்கள அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அவள் பாட்டு வேமா அங்கே போயிடுறான். நம்ம ஹீரோவுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஒரு மாதிரி போயிடுச்சுக்கு. எப்படியோ சமாளிச்சுட்டு சரி ஓகே ஒர்க்கை பற்றி வந்து பேசியாச்சு, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே ரூமில் போயிட்டு என்னால் வந்துட்டு ஏன் நேற்று என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல அப்படின்றத சொல்லிட்டு தன்னைத்தானே அவள் கோவப்பட்டுருக்கா. அவள் கிளம்பி ரெடியாகி வரும்போது அப்போ அங்கே இன்னொரு மேனேஜர் பொண்ணு வர்றா. நீ வந்துட்டு எதுக்காக இப்படி அவர் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நான் ஒன்றும் அவரோட பின்னாடி சுற்றலை, நான் வந்து அவர்கிட்ட வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீ வந்துட்டு அவர் பின்னாடி சுற்றுவ அப்படி எனக்கு எந்த அவசியமே கிடையாது, அவர் தான் என்னோட பின்னாடி வந்து சுற்றிட்டு அலைஞ்சிட்ருக்காரு அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோங்க வந்து விடுறான். இப்போ வந்து உங்கள் வேலை முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இந்த உன்னோட ட்ரெஸ்ஸு ஷூஸ் எல்லாம் நீ வாங்கிக்கோ அப்படின்றத சொல்லிட்டு கொடுக்குறான். பட் ஹீரோயின் வாங்குறதுக்கு முன்னாடி எங்கள் கீழே போட்டுட்டு இதுக்கப்புறம் நீ வந்துட்டு ஆஃபீஸ்க்கு நாளைக்கு வரணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு வேலையை விட்டுமே தூக்கிடுறான். நம்ம ஹீரோயின் பேசினதை கேட்டுட்டு அவனுக்கு கோவமாயிடுச்சு போல. எல்லாருமே கிளம்பி வந்த பிறகு நம்ம ஹீரோயின் இப்படி என்னை வந்து அவன் ஜாப்பை விட்டு தூக்கிட்டான்னு சொன்னதுமே அவங்க ஃப்ரெண்டுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கா, அவன் பார்த்த பார்வையில என்ன புரிஞ்சுக்கிட்டேன், அவன் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு, அதை எப்படி வந்து வேலையை விட்டு தூக்குவான், அப்படி தூக்குனாலுமே அதில் ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும், ஆஃபீஸில் உன்னை பற்றி யாரும் தப்பாக பேசக்கூடாது, நீ அதை வந்து கேட்கக்கூடாதுன்றதுக்காக பண்ணியிருப்பான் அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது அவங்க அம்மாட்ட இருந்து. ஜியாங் அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு மேரேஜ் பேச வந்திருக்கா நீ வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே வேமா அங்கே கிளம்பி போயிட்டு இருக்கா. அங்கே அவங்க அம்மாவை நிற்க வச்சு அவங்க வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் ஆயிடுச்சு என்கேஜ்மெண்ட் பண்ணி, நம்ம மேரேஜ் எப்போ பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கே வெளியே இருந்து அதெல்லாமே கேட்டுட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ கால் பண்ணி என்ன உனக்கு வந்து மேரேஜ்னு நான் கேள்விப்பட்டேனே அப்படின்றத சொன்னதும் எனக்கு மேரேஜ்ன்றது தான் உனக்கு என்ன அதை பற்றி பிரச்சனை, நீ காலை வை அப்படின்றத சொல்லும்போது அங்கே ஜியாங் வந்துட்டு எவ்வளோ நேரமாக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா, வா நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இப்போ எதுக்காக நீங்கள் வந்து அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நீ பேசாமல் வந்துட்டு உள்ளே வந்து மேரேஜ் வந்து பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கோ, இல்லைனா உன்னை பற்றி நான் சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு சொன்னதுமே அவனை புஷ் பண்ணிட்டு அவள் பாட்டு உள்ளே போனதுமே அப்போ அவங்க அம்மா கோவப்படுறாங்க. எப்படி என் பையன்ட்ட நீ நடந்துட்டுருக்கன்னு, நான் உன் பையன்ட்ட ஏன் இப்படி நடந்துட்டுருக்கேன்னா உங்கள் பையனை நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, அதனால தான் அப்படின்றத சொன்னதுமே அவங்களுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. நம்ம ஹீரோயின்ட்டாவே நான் வந்து சொல்கிறத கேட்டு ஒழுங்காக நடந்துக்கோ, இல்லை உன்னோட விஷயத்தை பற்றி உன்னோட அம்மாட்ட சொன்னேன்னா நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும், உன்னோட அம்மா செத்தே போயிடுவாங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே கையெடுத்து விட்டுட்டு நான் வந்துட்டு இவனை மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் கிடையாது, இவன் வந்துட்டு சரியான ஒரு பொறுக்கி மாதிரி சுற்றிட்டு இருக்கான், ஒரு பொண்ணு கூட கிடையாது, ஏகப்பட்ட பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா, அது என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்றத சொன்னதுமே உங்கள் அம்மாவுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அவன் மேலே ரொம்ப நம்பிக்கை போல, நீ ஏமா இதை முதவே சொல்லலை அப்படின்றத சொல்கிறாங்க, நீ அப்படி வந்து சொல்லியிருந்தேனா அவங்கள நான் வீட்டுக்குள்ளே விட்டுருக்க மாட்டேனே அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அந்த லேடி வந்துட்டு என்ன தைரியம் தான் நீ என் பையனை பற்றி இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அடிக்க போனதுமே அப்போ அங்கே அவங்க அம்மா வந்துட்டு என் பொண்ணு மேலே கையை வச்சிங்கன்னா சும்மா விட மாட்டேன், மரியாதையோட வீட்டை விட்டு போங்க அப்படின்றத சொல்லும்போது அப்போ அவன் சொல்கிறான் ஏன் உன்னை பற்றி நீ சொல்ல வேண்டியதானே, நீ ஒரு காருக்குள்ளே இருந்து வந்து யார் கூட சேர்ந்து இருந்த அப்படின்றத சொல்லும்போது ஹீரோயின் நம்மளுக்கு பிரேக்கப் ஆகி 7 இயர்ஸ் ஆயிருச்சு, நான் யார் கூட வேணாலும் சேர்ந்து இருப்பேன், உனக்கு என்ன அதை பற்றி பிரச்சனை இருக்குது, அது என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்றத சொல்கிறா. அங்கே நம்ம ஹீரோ அங்கே வந்து நிற்கிறான். அப்போ அங்கே அவனை பார்த்துட்டு அங்கே ஜியாங் வந்து சாங் நீங்களா அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினை பிஸ்னஸ் விஷயமா மீட் பண்ண வந்திருக்கதா சொல்கிறான். உடனே அவங்க அம்மா கோவமாயிட்டு என்ன தைரியம் தான் நீ என்னோட வருங்கால மருமகிட்ட வந்து பேச வருவேன்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அப்போ அவன் நீங்கள் யார்கிட்ட போய் சண்டை போட்டுட்ருக்கீங்க வாமாங்கன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு அவனை அங்கே பார்த்துட்டு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோ போய் அவங்க அம்மா கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். நான் வந்து அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப பயமாக இருக்குது, ஏதாச்சும் உளறி வைப்பானோன்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து உங்கள் பொண்ணோட பாஸ் அப்படின்றத சொன்னதுமே ஆமாம் இவர் வந்துட்டு எங்கள் பாஸ் தான் அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே அங்கே சாப்பிட்றதுக்காக இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ அங்கே சாப்பிட்டுட்ருக்கான். நீ வருவன்னு எனக்கு தெரியாதுப்பா, இல்லைன்னா நான் ரொம்ப இன்னும் சாப்பாடு சூப்பராக சமைச்சிருப்பேன்னு சொன்னதும் இதுவே ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி, நான் அதனால தான் பசி இல்லாமல் இருந்துமே நல்லா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினோட அம்மா இவ ஆஃபீஸில் எப்படி ஒர்க் பண்ணுறா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ உங்கள் பொண்ணு உண்மையிலேயே நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்குவாங்க, இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச பிறகு அவங்க வந்துட்டு என்னையுமே கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ ஆனால் அவங்க அம்மாவுக்கு இன்னும் அர்த்தத்தில் இவன் பேசிகிட்டு இருக்கான்றது புரிய மாட்டுது. அதுக்கப்புறம் இவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கதா சொல்கிறா, ஃபேக்காக சொல்கிறாளா இல்லை உண்மையாக சொல்லிட்டு இருக்காளா அப்படின்றத கேட்கும்போது அங்கே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அப்படியே அவளை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு பயமாயிட்டு அங்கே நாசியில் ஏற ஆரம்பிச்சிருது. என்னாச்சு அப்படின்ற செட் அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா உண்மையாக
உண்மையிலே தான் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, நீங்கள் ஏன் நம்ப மாட்டீங்க, அவர் உண்மையிலேயே என்னை வந்துட்டு நல்லா பார்த்துக்குவார் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ அமைதி அவ்வளோவே பார்த்துட்ருக்கான். அவர் கூட தான் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்னு சொன்னதும், அப்போ உன் கூட தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காராப்பா அப்படின்னா கண்டிப்பாக நீ நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு மாதிரியாக பார்க்குறான். சரிம்மா இப்போ ஆஃபீஸ் விஷயமா நாங்கள் கிளம்பணும் அப்படின்றத சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு அப்போ வேகமாக கிளம்பிடுறான். நம்ம ஹீரோட்ட நீ வந்துட்டு இன்னைக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்கிறான். நான் என்ன வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டேன், உனக்கு வந்துட்டு எப்போ ஹெல்ப் தேவைப்பட்டாலுமே நான் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நாங்கள் தேங்க்யூ சொல்கிறான். ஹீரோ உனக்கு என்ன பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னதை கேள்விப்பட்டேனே, என்ன பாய் ஃப்ரெண்டெல்லாம் நீ வந்துட்டு அப்படியே ஈஸியாக சேஞ்ச் பண்ணுவியான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் எதுவும் பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். அப்போ அங்கே அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு நீ வந்துட்டு என்ன சொன்னால் கேட்க மாட்டேயா, எதுக்காக நீ வந்து இப்படி பண்ணிட்டுருக்க, அந்த பொண்ணை விட மாட்டேயா அப்படின்றத சொல்கிறான். லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் நீ என்ன மறந்து போயிட்டே அப்படின்றத சொன்னதோ எதையுமே நான் மறந்து போல, எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. என் கண்ணு முன்னாடியே என்னோட பிரதர் என்னோட அப்பா எல்லாமே வந்துட்டு இல்லாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட பிஸ்னஸ் எல்லாமே வந்து என் கண்ணு முன்னாடியே ஒன்றும் இல்லாமல் போச்சு. அந்த டயத்தில் தான் இவளை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோ அந்த டயத்தில் சூசைட்டே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு மைண்டில் வந்திருப்பான் போல். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட வீட்டில் அவங்க அப்பா கடனை வாங்கி வச்சுட்டு போனார் இல்லையா, அந்த ஆளுங்கெல்லாம் வந்துட்டு மிரட்டிட்டு இருந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்ருக்கான். அப்போ ஹீரோயின் தைரியத்தை வர வச்சுட்டு அவள் கழுத்தில் அங்கே கத்தியை வச்சுட்டு ப்ரீவியஸில் நான் வந்து கடன் எல்லாத்தையுமே திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துருவேன், அப்படி உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு என்னை இப்போவே கொலை பண்ணிடுங்க அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு ஒரு ஜாப்லெஸ் ஒரு பொண்ணு வந்துட்டு இவ்வளோ தைரியமாக அவள் கடனெல்லாம் அடைக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு வந்துட்டு நான் ஏன் வந்துட்டு பயந்துட்டு சூசைட் பண்ணிக்கிறணும், நானுமே வந்துட்டு தைரியமாக எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து தான் அவன் வந்து முடிவு பண்ணியிருக்கான் சூசைட் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் ஓகே தான்ப்பா, ஆனால் உன்னோட பிஹேவியர்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, ஆனால் நீ அவள் கூட சேர்ந்து ஸ்லிப் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அவளுக்கு ஆல்ரெடி வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுமே நீ இந்த மாதிரி வேலை பண்ணலாமா, இது தப்பு இல்லையான்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ அந்த சிகரெட்டை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி பேசாமல் ஒன்றை கொளுத்தி விட்டா என்ன, உன் பேச்சு எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவகிட்ட என்ன அறிவில்லாத வேலை பண்ணியிருக்க, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது நீ ஏன் போய் சொன்ன, உன்னோட அம்மா ஒரு வேளை நீ இந்த பாய் ஃப்ரெண்டை காமின்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்டா நீ என்ன பண்ணுவ, யாரை கூட்டிகிட்டு போய் வந்துட்டு காமிப்ப, ஏதாச்சும் ஆள் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்டதும் எந்த ஆளுமே என் கண்ணுக்கு முன்னாடி இல்லைப்பா இப்போ வரைக்கும், நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதும் எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு நல்ல பையனை தெரியும், அவன் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமானவன், நல்லா வந்துட்டு ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட தான் அவன் வந்து லைக்கும் பண்ணிகிட்ருக்கான், பட் ஆனால் அவன் ரொம்ப டேஞ்சரானவன் அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோவை பற்றி தான் அவன் வந்து பேசிகிட்ருக்கான். அப்போ நீ தேவையில்லாமல் பேசாத, அந்த மாதிரி ஐடியாலாம் எனக்கு எதுவும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். காசு கம்மியாக எவனாச்சும் நடிக்கிறதுக்கு வந்தானா நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. என்னோட அம்மாவுமே கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்களன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது. நான் கீழே கார் அனுப்பியிருப்பேன் நீ வான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு அங்கே ஜன்னல் வழியை ஏற்றி பார்த்தா ரொம்ப பெரிய கார் நிற்கிது. எனக்கு கார் மேலெல்லாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, அந்த வேலை வந்துட்டு முடிச்சு கொடுத்தா போதும், அவன் தொலை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. ஆல்ரெடி அங்கே போனதுமே காரை வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க. நம்ம ஹீரோ உள்ளே தான் இருக்கான். அங்கே ஒரு மெடிக்கல் பாக்ஸை கொடுத்து நீ வந்து எனக்கு மெடிசன் போட்டு விடு அப்படின்றத சொன்னதுமே ஏன்னா இப்போ ஆஃபீஸ்க்கு போகணுன்னு சொல்லிட்டு மெடிசன் போட சொல்கிற அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே காயத்தை காமிக்கிறான். யார் வந்து உன்னை இந்த லெவலுக்கு அடித்தாங்க அப்படின்றத கேட்டதும் எல்லாம் உன்னோட வேலை தான்ப்பா, நேற்று நீ பண்ண வேலையால் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அங்கே ஃபீல் ஆகிட்டு வேமா அவங்க இருந்து இறங்கி போகிறா. அவன் கையை பிடிச்சிட்டு எங்கே போயிட்டுருக்க, நீ வந்து காயமாக்குனதுக்கு நீ தான் மெடிசன் போட்டு விடணும், நான் வந்துட்டு எங்கே கூப்பிட்டாலும் இந்த வேலையை வந்துட்டு நீ தான் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்கிறான். மெடிசன் போட்டுட்டு அங்கேருந்து போகும்போது நான் வந்து உன்னோட இமெயிலில் வந்து அட்ரஸ்க்கு அனுப்பி விட்ருக்கேன், அதுக்கு வந்துட்டு கரெக்டாக நீ வந்து என்னோடய வீட்டில் வந்து எனக்கு மெடிசன் போடணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீங்கள் இப்போ என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன என் கூட சேர்ந்து திரும்ப நீங்கள் ஸ்லிப் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஐ திங்க் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதுமே அப்படின்னா நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறணும், இல்லைனா நீங்கள் இப்படி தேவையில்லாத பேச்சை பேசக்கூடாது, என்கிட்ட வேலையும் இதை நீங்கள் ஒன்றாக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோ ஐ திங்க் நான் வந்து அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனா அப்படின்றத சொல்லும்போது அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் லவ்ன்றதெல்லாம் ரொம்ப டேஞ்சரானது, தேவையில்லாமல் நம்மளுக்கு துக்கத்தை தான் கொடுக்கும்னு சொல்லிட்டு பேசினதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்க நீ ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஏதோ ஒரு கிஃப்ட் மாதிரி அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்ததுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப பயந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அவளுக்கு அங்கே வந்து மெசேஜ் வேறு வருது, உன்னை வந்துட்டு கொலை பண்ணிடுவோம் உன்னோட அம்மாவையும் தான் அப்படின்றத சொல்லிட்டு. அப்போ அங்கே அந்த கால் பண்ணி பார்த்தா அந்த நம்பர் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ ஹீரோயின் வந்துட்டு அந்த நம்பரை வந்து பிளாக் பண்ணிடுறா.
ஹீரோயினுக்கு அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி சாருக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருச்சு, அவர் யாரையுமே மெடிசன் கூட கொடுக்க விட மாட்டாரு, நீங்கள் தான் வந்தாகணும் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லாமல் அங்கே போய் பார்க்குறா. பார்த்தா ஹீரோ உண்மையிலேயே ரொம்ப உடம்பு முடியாமல் கிடக்கான். அவள் தொட்டு பார்த்தா அங்கே ரொம்ப ஃபீவராக இருக்குது. நான் இப்போ உனக்காக மெடிசன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றத சொல்கிறான். எனக்கு தண்ணி வேணும்னு அவன் கேட்குறான். இப்போ வேமா போகும்போது அங்கே கையை பிடிச்சி இழுத்துட்டு, நீ வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, 5 இயர்ஸாக என்னோட லைஃபவே நான் உனக்காக கொடுத்துருக்கேன், ஆனால் நீ வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்காம அடுத்தடுத்து பாய் ஃப்ரெண்டை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க, என்னை பற்றி நீ வந்து நீ என்ன நினச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிட்டு அவன் பாட்டு புலம்புனதுமே நம்ம ஹீரோயின் நீ என்ன பேசிட்டு இருக்கா, 5 இயர்ஸாக நீ எனக்காக என்ன பண்ண அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஆனால் அவன் எதுவுமே பேசுறதுக்கு முன்னாடியே திரும்ப அங்கே மயக்கமாயிடுறான். நம்ம ஹீரோயின் அவனை நைட்டு ஃபுல்லாக அங்கே கேர் பண்ணி பார்த்துக்கிறா. நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அங்கே நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ தான் சேஞ்ச் பண்ணியிருப்பான் போல. அங்கே ஃபோனை வந்துட்டு அவன் பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு வேமா போய் ஃபோனை பிடுங்குறா. இப்போ நம்ம ஹீரோ உனக்கு யாரோ வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க மிரட்டி, ஆனால் நீ வந்துட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்காம பிளாக் பண்ணினா எல்லாம் சரியாயிருமா, நான் இப்போவே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே, நீ வந்துட்டு என்னை நேற்று நல்லாவே கேர் பண்ணி பார்த்துக்கிட்ட, உனக்கு நான் அதுக்கு ரிவார்டு கொடுக்க வேணாமா, வா நான் உனக்காக சூப்பராக சாப்பாடுலாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே சாப்பாடு வந்துட்டு சமைச்சு வச்சுட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட இருந்து கால் வந்துடுது, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க என்னை காப்பாற்றவான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே அந்த பொண்ணு அழுதுச்சேக்கா, ஏதோ ஒரு காரை போய் இடிச்சிட்டா போல. இப்போ எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்றத சொல்லி கேட்டதுமே என் ஃப்ரெண்டுங்க வந்துட்டு நீ ரொம்ப தைரியமானவன்னா அந்த ஒரு எக்ஸ்பென்சிவான காரை போய் அடித்து உடைக்கணும், அதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டுமே கிடைப்பாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் அவங்க பேச்சை கேட்டு பண்ணேன், ஆனால் வந்து எனக்கு பாய் ஃப்ரெண்டும் கிடைக்கல, கடைசியில் என் மேலே கேஸ் தான் ஆயிடுச்சு, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான காரு போல், நிறைய அமௌண்ட் பே பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. உனக்கு நான் அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திட்டும் போது அங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு உங்கள் போலீஸோட வந்து அவனோட காரை தான் உடைச்சிருப்பா போல். நம்ம ஹீரோயின் அவன் பார்த்துட்டு இல்லை நான் இந்த கேஸை வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வேணாம், நாங்கள் தானே தப்பு பண்ணியிருக்கோம், உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ நாங்கள் பே பண்ணிடுறோன்னு சொன்னதும் அவன் வேணான்னு சொல்கிறான். அப்போ உங்கள் ஃப்ரெண்டு மெயிலில் நான் தப்பு பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நான் ரீபே பண்ணணும், பட் நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டாக போட்டுறாதீங்க, என்னால் பே பண்ண முடியாது, நீங்கள் ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கள், நான் அதை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சரி பண்ணிடுறேன்னு சொன்னதுமே சரி ஓகே நீங்கள் ஆசைப்படுறவாசி சொல்கிறேன், நீங்கள் இந்த 5 மந்த்ஸ்க்கு வந்துட்டு என்னோட வீட்டில் நானியை ஒர்க் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு எல்லாமே சரியாயிரும்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அவளுமே ஓகேன்னு சொல்லிடுறான். அவளுமே கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஜியாங் வந்துட்டு திரும்ப தேவையில்லாத பேச்சை பேசிகிட்டு இருக்கான், மேரேஜ் பண்ண சொல்லி. நீ வந்துட்டு வேலை வெட்டி இல்லாமல் எதுக்காக இப்படி சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அவன் வந்து அங்கே மோசமாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் கரெக்டாக அந்த டயத்தில் நம்ம ஹீரோ அங்கே வந்து விழுறான். அவனை வந்து ஒரே கிக்காக வீட்டிட்டு அவனை போட்டு அங்கே அடிக்க ஆரம்பிச்சதுமே அவன் அங்கேருந்து பயந்து வேமா எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். பிறகு 4 பேருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினோட வீட்டில் ஒன்றா சாப்பிட்டுட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் அதிகமாக குடித்ததுமே அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு சொல்கிறான், நீ வந்துட்டு என்னோட நேனியாச்சே, நீ வீட்டில் வந்து ஒர்க் பண்ணவா, என்ன பண்ணிட்டு இருக்க வான்னு சொல்லிட்டு அவளை வம்பு பண்ணி இழுத்துட்டு போகிறான். பிறகு நம்ம ஹீரோவை பார்த்து அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க, நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, கிளம்பு அப்படின்றத சொல்லும்போது அவன் நம்ம ஹீரோயினை வேமா பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு அவ கூட அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே அவள் எந்திரிக்கும் போது பார்த்தா நம்ம ஹீரோ கூட தான் அங்கே பெட்டில் இருக்கா. அவள் வேமா எந்திரிச்சு அங்கே போகும்போது நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு, நேற்று வந்து இந்த 2 பேரும் எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ண தெரியுமா, ஆனால் நீ எதுக்காக இப்போ வந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறான். பிறகு திரும்ப அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயின் அங்கே பதட்டமாயிட்டு போயிட்டு என்னாச்சுன்னு கேட்டதுமே நேற்று அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போனான் பார்த்தியா அங்கே வீட்டுக்கு, அவன் பார்த்தா அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப க்ளோஸாக என்கிட்ட வர ட்ரை பண்ணான், நான் சும்மா சின்னதாக தான் ஒரு அடி அடித்தேன், அதை அவன் ஹாஸ்பிட்டலில் வந்து உட்காந்துட்ருக்கான், திரும்ப காசு எதுவும் என்கிட்ட கேட்பானோ என்னமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுததுமே நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீ என்ன அந்த சாங் கூட சேர்ந்து வந்துட்டு ஒன்றா அங்கே போய் இருந்தியா, நான் சொன்னனா இல்லையா, அவன் ரொம்ப டேஞ்சரானவேன்னு, நீ எதுக்காக சொன்ன பேச்சு கேட்க மாட்டேற அப்படின்றத சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து நின்றுட்டுருக்கான். அங்கே அவன் இது எல்லாமே கேட்டான். ஸோ வந்துட்டு இவளுக்கு ரொம்ப ஆக்வர்டாக அங்கே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டை போய் பார்த்தா கொஞ்சமாலாம் அடிக்கலை, பயங்கரமாக அடித்து அங்கே மண்டையெல்லாம் கட்டுப்போட்டு வச்சுருக்காங்க, மூஞ்சி வீங்கி போயிருக்கு. அங்கே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஃபன்னியாக தான் தோணிட்டுருக்கு, அவனை ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்கான். அவங்க 2 பேரும் உள்ளே வந்து பார்க்கும்போது அங்கே அவளுக்கு திரும்ப அங்கே மிரட்டுற மாதிரி மெசேஜ் வரவுமே நம்ம ஹீரோயின் எல்லாமே இந்த ஜியாங்கோட வேலை தான் போல், அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொன்னதும் அவன் வேறு நம்பர்லேருந்து உன்னை ஹராஸ் பண்ணுறானா அப்படின்றத சொன்னதும் அவனை ஒரு வழி பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்குமே புரிஞ்சுக்குது கண்டிப்பாக வந்துட்டு அவனோட வேலை தான் சொல்லிட்டு அவன் அதை பற்றி யோசிச்சுட்ருக்கான். பிறகு நெக்ஸ்ட் டே அவங்க ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினை பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அங்கே ஃபோனுக்கு ஒரு வீடியோ வருது. பார்த்தா நம்ம ஹீரோவோட ஆளுங்க போட்டு அவனை பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க போல். அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு
ஆகிட்டுருக்கா. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு உண்மையிலேயே வந்துட்டு அவர் உன்னை ரொம்ப கேர் பண்ணிகிட்ருக்காருப்பா, உனக்காக ஸ்டாண்ட்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றத சொல்லிகிட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினோட ஃபோனுக்கு அங்கே மெசேஜ் வந்துடுது. அங்கே மெசேஜ் வந்ததுமே நம்ம ஹீரோயின் வேகமாக அங்கே கீழே இறங்கி போகிறா. நம்ம ஹீரோ தான் கூப்பிட்ருக்கான். என் கூட சேர்ந்து நீ டேட்டுக்கு வா அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டதும் என்னால் வர முடியாது, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத சொன்னதும் உனக்கு ரொம்ப ஞாபகம் வந்துருச்சா பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறது, நேற்று நைட் என் கூட பெட்டில் இருந்தே அப்போ ஞாபகம் வரலையான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் ஹீரோயின் அதுக்கு எந்த பதிலும் பேசலை. பேசாமல் அவங்க போயிடுறா திரும்ப. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு நீ எதை பற்றியும் கவலைப்படாத, இப்போ நான் உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து ஏற்பாடு பண்ணிட்டேன், உன்னோட நம்ம அங்கே உன்னோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட கூட ஒர்க் பண்ணுறவர் தான் போல். ஸோ சுச்சுவேஷனை சொன்னதுமே வந்து நடிக்க ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. பிறகு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எழுறாங்க பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து எழுறான். ஹீரோ அங்கே வந்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இப்போ பேங்க் பார்த்து நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத கேட்டதுமே அங்கே அவங்க அம்மாவுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அங்கே ரொம்ப ஷாக்காகி பார்த்துட்ருக்காங்க. பேங்க்கு நம்ம ஹீரோ அங்கே பார்த்துட்டு ரொம்ப பயமாயிட்டு, இல்லை பஸ் நான் வந்துட்டு இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் தான் சொல்லிட்டு பயந்துட்டே சொன்னதும் நீ பாய் ஃப்ரெண்ட் தான், பிறகு வந்து அந்த ஒர்க்கை பண்ணிக்கலாம், நீ வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க்கை பாருன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை விட்டுச்சு பிடிச்சி இழுத்துட்டு போக சொன்னதுமே இன்னைக்கு ஆஃப் டே தானேன்னு சொல்கிறான். நம்ம அம்பு பண்ணி அவனை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. பிறகு அவங்க அம்மா நம்ம ஹீரோயின்கிட்ட உண்மையிலே வேங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, நல்ல பையனாக இருக்க, நீ வந்துட்டு அவன் கூட சேர்ந்து ஹாப்பியாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு அங்கே வயிறில் ரொம்ப பெயின் ஆகவுமே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு வேமாங்க பக்கத்து வீட்டு கதவை போய் தட்டிட்டு இருக்கா ஹெல்ப்புக்காக. ஆனால் நம்ம ஹீரோ அப்போ வரைக்குமே போகலை போல், அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கவலையாக இருக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா. உங்கள் அம்மாவுக்கு உடனே சர்ஜரி பண்ணணும், கிட்னி சேர்ந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, காசு ரொம்ப தேவைப்படும், நீங்கள் ரெடி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதை டொனேட் பண்ணுறதுக்குமே ஆள் தேவை அப்படின்றத சொல்கிறாங்க. இல்லைனா உங்கள் அம்மா இறந்து போயிடுவாங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுகிறா. அப்போ ஹீரோ நீ எதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்க, நான் தான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா பக்கத்தில் இருக்கும்போது அவங்க அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க, அம்மா வந்துட்டு இதுக்கப்புறமே இருந்து உன்னை தொந்தரவெல்லாம் பண்ண மாட்டேன், நீ எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆல்ரெடி உங்கள் அப்பாவோட கடன் அடைக்கிறேன்ற பேர்லேயே உன்னோட லைஃபே போயிருச்சு, 5 வருஷமாக நீ அதுக்கு தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அதுக்கப்புறம் உன்னோட படிப்பையுமே நீ விட்டுட்டு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாகிருச்சு, நான் இதுக்கப்புறம் உனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுமே ஏமா நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த உலகத்தில் உங்களை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்காங்க, நீங்கள் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்கா. பிறகு நம்ம ஹீரோ எல்லா ஏற்பாடையுமே அவனே பண்ணிகிட்ருக்கான். அவங்க அம்மாவுக்கு கிட்னியுமே அவனே டொனேட் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். பட் டாக்டருக்கும் அவனுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும். நம்ம ஹீரோயின் அவனை போய் மீட் பண்ணிவிட்டு நீங்கள் நிறைய ஹெல்ப் எனக்கு பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்கிறா. இதுக்கு நீ வந்துட்டு பதிலுக்கு ஏதாச்சும் ஃபேவர் பண்ண வேணாமா, ஒன்று மட்டும்தான் நீ பண்ணணும், எப்பயும் என் கண்ணுக்கு முன்னாடியே இருக்கணும், நான் எங்கே கூப்பிட்டாலுமே என் கூட நீ வந்தாகணும் அப்படின்றத சொன்னதும் இதை நீங்கள் லவ்னால் பண்ணிகிட்ருக்கீங்களா இல்லை வேறு விஷயத்துக்காக பண்ணிகிட்ருக்கீங்களான்னு கேட்டதுமே அவனுக்கு இன்னமே லவ் பண்ணுறமா என்னமானே தெரிய மாட்டுது, கன்ஃபியூஸ் இருக்கா, நான் வேற எதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளையுமே கன்ஃபியூஸ் பண்ணுறான். நாளைக்கு தாத்தாவை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேயுமே வர வச்சிருக்கான். அப்போ அங்கே தாத்தா வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்னோட பேரை உன் பின்னாடி தான் பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கானா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ஆமாம் அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸை பற்றி அங்கே சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கே அதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக பதில் சொன்னதுமே அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி ஓகே, நீ தொடர்ந்து இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணுமா இல்லையான்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணுவேன், இப்போ நீ கிளம்பலாம் அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. பிறகு கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோ கால் பண்ணுறான். பட் வந்துட்டு அவன் பேசாமல் ஃபோனை ஓரத்தில் வைக்கிறான். தாத்தாவும் அவனும் பேசிகிட்டு இருக்கதை கேட்கட்டுன்றதுக்காக. அப்போ தாத்தா நீ வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணாமல் சுற்றிட்டு இருப்ப, நீ கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் அவன் முடியாதுன்னு சொல்கிறான். உன்னால தான் நம்மளோட நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சுக்கு, நீ ஏன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடுறாரு. மேரேஜ் பண்ணலை நான் வீட்டுக்குள்ளேயும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ உங்கள் வீட்டுக்கே வந்து எழுறான். தாத்தா வந்து என்னை வீட்டிலேருந்து அடித்து விரட்டி விட்டாரு மேரேஜ் பண்ணலைன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் இங்கே வந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்றத சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினுமே அவனுக்கு சாப்பாடு பண்ணி தரேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட நீ எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறத பற்றி கேட்டே இல்லை, நான் இப்போ டிசைட் பண்ணிட்டேன், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்றத கேட்டதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இல்லை என்னால் பண்ண முடியாது, ஆல்ரெடி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை, ஸோ வந்துட்டு என்னால் பண்ணிக்க முடியாது, கூடிய சீக்கிரம் எங்களுக்கு மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொன்னதுமே
ஹீரோக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயின்ட்ட, இப்போ தாத்தா வந்துட்டு என்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டாரு, நான் எங்கே போய் ஸ்டே பண்ணுவேன், என்னால் ஸ்டே பண்ணுறது கூட இடம் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். நான் என்ன பண்ண முடியும், நீ எப்படினாலும் என்னை இந்த வீட்டில் இருக்க விட மாட்டேன், ஆனால் நான் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின், எனக்கு நல்லாவே புரியுது உன்னை பற்றி, நீ வந்துட்டு இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுற இல்லை, சரி ஓகே எத்தனை நாளைக்கு வேணாலும் இருந்துக்கோ, ஆனால் தொல்லை மட்டும் பண்ணாது அப்படின்றத சொல்கிறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க்காக ஒரு இடத்துக்கு போயிருக்கா. அங்கே அவளோட அப்பாவை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அந்தாலும் அங்கே ஒரு லேடியை பார்த்துட்டு ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அவருமே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அங்கே பேசுகிறதுக்காக வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறா. நான் என்னமோ நீங்கள் வந்துட்டு பயந்து விட்டுட்டு இறந்து போயிட்டீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் வேற ஒரு லேடி கூட இப்படி குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சேன்னு சொன்னதுமே அந்த ஆள் அங்கே சாரி கேட்குறாரு. நான் அதிகமாக லோன் வாங்கினேன், எனக்கு பயமாயிருச்சுமா, நாங்கள் இருந்தேன்னா கண்டிப்பாக என்னை கொலை பண்ணிடுவாங்க, அதனால தான் இப்படி வந்துட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்றத சொல்கிறாரு. சரி ஓகே உன்னோட அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்றத கேட்டதுமே அவங்க இப்போ ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க, அவங்கள வந்துட்டு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும், கண்டிப்பாக நான் ஒரு நாள் வந்து பார்க்க வரேன் உங்கள் 2 பேர்த்தையுமேன்னு சொன்னதுமே, அதெல்லாம் ஒன்றும் வர தேவை கிடையாது, இதுக்கப்புறம் உங்களுக்கு எங்களுக்கு எந்த ஒரு சவகாசமே வேணாம் அப்படின்றத சொல்கிறா. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோ அங்கே பார்த்தது அந்த ஆளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அவங்க கூப்பிட்றான் பேசுகிறதுக்காக. ஸோ அங்கே கார்ட்ஸ் எல்லாமே அவனை பிடிச்சி அங்கே வெளியே இழுத்துட்டு போயிட்டு இந்தாங்க இந்த காசை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே அந்த ஆளுக்கு அங்கே ரொம்ப வந்து ஷாக் ஆகிட்டுருக்கு. அவர் இதுக்காக எங்களுக்கு வந்துட்டு காசு கொடுத்துட்ருக்காரு, அந்த ஆள் என்ன நினச்சிட்ருக்கான், என் பொண்ணை வந்துட்டு மிஸ்ட்ரெஸ்ஸாக வைக்கணும்னு ஆசைப்பட்றானான்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போடணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் இங்கே ஹீரோட்ட ரூமுக்கு போனதுமே அப்போ ஹீரோ சொல்கிறான், என்னோட 5 வயசில் என்னோட அப்பா பிளேன் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் என்னோட அம்மா என்னையும் என் தம்பியும் வீட்டுட்டு வேற ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க, நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்தோம், அதுக்கப்புறம் என்னோட பிரதர் ரொம்ப என்னை லவ் பண்ணிட்டு இருந்தேன், அவனையுமே ஒரு கிட்னாப் பண்ணி அவனையும் கொலை பண்ணிட்டாங்க, ஸோ நான் வந்துட்டு வாழ்கிறதே எதுக்குன்றது இல்லாமல் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்கிறான். பிள்ளைங்களை வந்துட்டு வளர்க்குறதுக்கு முடியலன்னா ஏன் பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு, இதே மாதிரி சுச்சுவேஷனில் தான் நீ இருக்க, ஆனால் இதே மனநிலையில் நீ போயிடாத, உன் கூட நான் இருப்பேன் அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்து, இப்போ சொல்லு நீ இப்போயுமே அந்த பர்சனை போய் மேரேஜ் பண்ண போறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நான் உண்மையிலேயே உன்னை மேரேஜ் கூட பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டேன்னா கூட நீ என்ன மேரேஜ் என்ன பண்ணிக்குவியா, உண்மையாகவே கேட்குறியா அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கும் எதுவும் பேச முடியலை. ஹீரோ உங்கள் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணிவிட்டு அவள் உண்மையிலே வந்துட்டு அந்த வேங்கை லவ் பண்ணிகிட்ருப்பாளா, எனக்கு ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும், பேசாமல் அந்த வேங்கிட்ட கால் பண்ணி நம்ம இந்த விஷயத்தை கேட்டுட்டு அவன் உண்மையை சொல்ல போகிறான் அப்படின்றத சொன்னதும், நீ சொல்கிறதும் கரெக்டாக, ஆனால் வந்துட்டு அப்படி பேசினோம்னா தப்பாயிராதா அப்படின்றத சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை கால் பண்ணும் போது அவங்க வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்ததுமே, உண்மையிலே நீ வந்துட்டு அவனை லவ் பண்ணிட்டுருக்கியா இல்லை என்கிட்ட வந்து எஸ்கேப் ஆகணுன்றதுக்காக ஃபேக்காக வந்து ட்ராமா பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் வேணும்னே அவன் முன்னாடி அங்கே வேங்க் கால் பண்ணிவிட்டு, என்ன பேபி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நாங்கள் வந்துட்டு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம வேங் வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம 2 பேரும் ஃபேக்காக நடிக்கிறோன்னு தெரியல, எதுக்காக நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டாலுமே அவன் பாட்டு திரும்ப இதவே ரிப்பீட்டாக பேசினதுமே நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு வேமா ஃபோனை பிடிங்க அங்கே வந்து ஸ்பீக்கர் ஆன் பண்ணி வச்சான். பார்த்தா அவன் வந்துட்டு, எனக்கு சாங்கை பார்த்தாலே பயமாக இருக்குது, அவர் வந்து என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாருன்னு நான் என்ன பண்ணுறது, நான் உங்களுக்காக தான் ஆக்ட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்லலாம் கேட்டதுமே நம்ம ஹீரோயின் வேமாங்க ஃபோன் எடுத்துகிட்டு போனதும் ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஃபைனலாக வந்து கண்டுபிடிச்சிடுறான் இல்லையா, அவள் வந்து ஃபேக்காக தான் நடிச்சிட்ருக்கான்னு. அதனால தான் வெளியே போகும்போது அங்கே அவங்க தாத்தா வந்து நம்ம ஹீரோயினை கொலை பண்ண சொல்லிட்டாரு போல், 2 பேரும் ஸ்டேட்டஸ்க்குமே ஒத்து வராது, மேய்ச்சான பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ அங்கே கரெக்டாக வந்து அங்கே அடிச்சு போட்டுட்டு காப்பாற்றிடுறான். பிறகு ஹீரோயினை, நீ இப்படி வெளியே இருந்தால் உனக்கு சேஃப்டி கிடையாது, பேசாமல் நீ என்னோட வீட்டில் வந்து இருந்துக்கோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் முடியாதுன்னு சொல்கிறா. நீ முடியாதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோமே, திரும்ப உன்னை வேலை விட்டு இருந்து தூக்கிடுவியா, அதுக்கப்புறம் நீ காசுக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். ஸோ வேறு வழி இல்லாமல் அவங்க போகிறா. அப்போ சரி ஓகே நீ வந்துட்டு இங்கெல்லாம் தூங்கக்கூடாது, பெட்ரூமில் என் கூட சேர்ந்து தூங்கணும் சொன்னதும், என்னால் முடியாது நான் இங்கேயே படுத்துக்கிறேன்னு சொன்னதும் திரும்ப அதே டைலாக சொல்லி அங்கே மிரட்டினதுமே நம்ம ஹீரோயின், நீ என்னென்ன பண்ணுவடா அப்படின்றத சொல்லிட்டு அப்படியே நக்கலா அவனை பார்த்து சிரிக்கிறா. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா போய் மீட் பண்ணுறா. அப்போ அவங்க அம்மா அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, உன்னோட அப்பா வந்துட்டு இப்போ உயிரோடு இருக்காரா இல்லை என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டதுமே, நீங்கள் என்னம்மா வந்து கவலைப்பட்டுட்ருக்கீங்க அந்த ஆளை பற்றி, அந்த ஆளை நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், அவர் வந்து வேறு ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாருமா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருது, இப்படிப்பட்ட ஆள் கூட போய் நான் ஒன்றா இத்தனை வருஷமாக இருந்தேன், உடனே நான் வந்து டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயினுமே வாக் பண்ணி போகும்போது நம்ம ஹீரோ, நான் உண்மையிலேயே ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன் உன்னை,
ஏன் உனக்கு வந்துட்டு புரிய மாட்டுதா, நான் உன்கிட்ட ஹானஸ்ட்டாக இருக்க மாட்டேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயின் ஆனால் வந்துட்டு எதுவும் பேச மாட்டா. உண்மையிலேயே வந்துட்டு புரிஞ்சுக்கோ, நான் வந்துட்டு உன்னை அப்படிலாம் தப்பாக யூஸ் பண்ணணுன்றதுக்காக உன் கூட இல்லை, உன்னை வந்துட்டு உண்மையிலே லைக் பண்ணிகிட்ருக்கேன், நீ இல்லாத லைஃப்பை என்னால் வந்துட்டு நினச்சி கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அவனோட லவ்வை வந்துட்டு திரும்பவுமே அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கான். பட் ஹீரோயினுக்கு வந்து இன்னுமே முழுசாக மனசு வந்துட்டு இடம் கொடுக்க மாட்டுது. லவ் பண்ணுறேன்னா என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. ஆனால் ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளை பிடிச்சாங்க அவன் பாட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயினோட அம்மாவை போய் ஹீரோ மீட் பண்ணிட்டு, நான் வந்து உங்கள் பொண்ணை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேம்மா, அவள் வந்து புரிஞ்சுக்க மாட்டா இப்போ வரைக்கும் அப்படின்றத சொன்னதும் அவங்க அம்மா, நீ பார்க்குற பார்வையிலே எனக்கு அது புரியுதுப்பா, எனக்கு நல்லாவே தெரியும் வேங்க் அவளுக்கு எந்த ஒரு லவ்வுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் என்ன ஹாப்பியாக வச்சுக்கணுன்றதுக்காக போய் சொல்லிட்டு இருக்கான்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத சொன்னதும், ஆனால் உங்கள் பொண்ணை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நான் எப்பயுமே ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிருவேன், உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நடந்த எதுவுமே அவளுக்கு நடக்காமல் நான் பார்த்துக்கிருவேன் அப்படின்றத சொன்னதும், கண்டிப்பாக அவள் வந்து புரிஞ்சுக்குவா, நீங்கள் 2 பேருமே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நான் வந்துட்டு கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்க வரும்போது அவங்க அப்பா வந்து பேசிகிட்டு இருக்காரு போல். அங்கே அவங்க அம்மாவுக்கு ஒப்பட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் வேமாங்க வந்துட்டு, எதுக்காக நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க, மரியாதையோடு இங்கேருந்து போயிருங்க, என்னோட அம்மாவுக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்றத சொன்னதும், அந்தால் நீ எப்படி உன்னோட அப்பாட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்றதே கேட்குறாரு. என்னதான் அப்பாவா, நீ வந்துட்டு இவ்வளோ நாள் சேர்த்து போயிட்டே நினச்சிதான், நீ வாங்கின கடனை வந்து நான் அடைச்சிட்டு இருந்தேன், 85% நான் அடைச்சிட்டேன், இன்னும் 15% கடனை நீ தான் அடிக்கணும், நீ வந்துட்டு உன்னோட ஒய்ஃபோட சேர்ந்து ஹாப்பியாக இருப்ப, நாங்கள் வந்து இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமா அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அப்போங்க நம்ம ஹீரோ, நீங்கள் தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காமல் இங்கேருந்து போங்க அப்படின்றத சொன்னதும், நீ யார் எங்கள் ஃபேமிலி ப்ராப்ளத்தில் தலையிறதுக்குன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நான் உங்கள் பொண்ணை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், கூடிய சீக்கிரம் அவளை நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், அவங்க லைஃப்பில் வந்து நடந்த எந்த தப்புமே உங்கள் பொண்ணோட லைஃப்பில் நடக்காமல் நான் பார்த்துக்குவேன், அதுக்கப்புறம் நான் யாருன்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின், நீ பேசாமல் இங்கேருந்து கிளம்பிடாதான் உனக்கு நல்லது, இல்லை செக்யூரிட்டியை கூப்பிட்டேன்னா உங்கள் மரியாதை கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு அங்கே திட்டினதுமே அந்தாலுமே அங்கே வந்து டென்ஷன் ஆகிட்டு வேமா கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஹீரோயின், நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்கம்மான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வந்து அங்கே சமாதானப்படுத்துகிறா. ஹாஸ்பிட்டலில் அங்கே கேர்டேக்கர் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு, நம்ம ஹீரோ தான் இப்படியும் அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு டொனேட் பண்ண போகிறான் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஹீரோக்கு கால் பண்ணி, நீ இப்போ எங்கே இருக்கு அப்படின்றத கேட்டதுமே அவன் டொனேட் பண்ணுறதுக்கு தான் ரெடியாக இருக்கான் போல். ஆனால் வந்துட்டு அவன் இல்லை நான் வந்துட்டு இப்போ பிஸ்னஸ் விஷயமாக வெளியூர் போயிருக்கேன் அப்படின்றத சொன்னதும், தேவையில்லாமல் போய் பேசிகிட்டு இருக்காத, மரியாதையோட உண்மையை சொல்லு, இல்லைன்னு வச்சுக்கோமே நீ வாழ்க்கையில் திரும்ப நீ எப்பயுமே பார்க்க முடியாது அப்படின்றத சொன்னதுமே, சரி ஓகே வா, நான் வந்துட்டு உன்னை மீட் பண்ணுறதுக்கு வரேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் மீட் பண்ணிவிட்டு, நீ எதுக்காக இப்படி வேலை பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, நான் வந்துட்டு சின்ன வயசில் என்னோட அம்மா யாருமே இல்லாமல் வளர்ந்தவன், ஸோ வந்துட்டு உன்னோட அம்மா வந்து எனக்கு அம்மா மாதிரி இல்லையா, நான் ஒரு கிட்னி கொடுத்ததுனால நான் வந்து இறந்தெல்லாம் போயிட மாட்டேன், ஒரு கிட்னினாலே நான் நல்லபடியாக வளரான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, ஸோ வந்துட்டு நீ வந்து எதை பற்றி கவலைப்படாத, அவங்கள எப்படியாச்சும் காப்பாற்றிடலாம் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. ப்ளீஸ் என்னை வந்து மன்னிச்சிரு, நான் வந்து உன்னை புரிஞ்சுக்காமல் விட்டேனே அப்படின்றத சொல்லிட்டு, நம்ம ஹீரோ, நீ வந்துட்டு ஏன் கவலைப்பட்டு இருக்க, நீ ஹாப்பியாக இருந்தாலே போதும் எனக்கு அது அப்படின்றத சொல்லிட்டு, உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. அவங்க அம்மாக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு அவனை கூப்பிட்டுருக்காங்க மீட் பண்ணுறதுக்காக. நீ வந்து கிட்னி எனக்கு டொனேட் பண்ணக்கூடாது, அதை நான் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதும் அவனும் எவ்வளோ பேசி பார்க்குறான். அதெல்லாம் தேவை கிடையாது, என் லைஃப்பில் நான் எல்லாம் பார்த்துட்டேன், ஆனால் நீங்கள் வந்து சின்ன பசங்க, நீ வந்துட்டு உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும், ஸோ வந்து நீ கிட்னி கொடுக்குறத என்னால் எப்போயும் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஹீரோ அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணிவிட்டு, அவள் வந்து இப்போ வரைக்கும் என்னை வந்து முழுசாக நம்பினாலாம் என்னன்னு எனக்கு தெரிய மாட்டுது, நான் எவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்துட்டு என்ன சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல, உனக்கு என்னை பற்றி தெரியும்ல, நீ என்ன நம்புறியா, நான் எவ்வளோ அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதுமே எனக்கு நல்லாவே புரியுது, நீ அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அவள் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்சமான பொண்ணு, அவள் என்னை தப்பாக தான் புரிஞ்சிட்டு இருக்கா, அதனால தான் என்னை வந்து அவள் நம்ப மாட்டா, இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, ஏன்னா அவளை அந்த லெவலுக்கு நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் அவளுக்கு தான் புரிய மாட்டுது. அவங்க அம்மா கூட சொன்னாங்க, உன்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட பேச வாப்பான்னு, ஆனால் நான் தாத்தாவை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் வந்துட்டு எவ்வளோ லவ் பண்ணுறேன், ஏன் அவள் புரிஞ்சுக்க மாட்டா அப்படின்றத சொன்னதும், நீ கவலைப்படாத அவள் புரிஞ்சுக்குவா அப்படின்றத சொன்னதும், கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறணும், இல்லைன்னு வச்சுக்கோமே அவள் இல்லாமல் என்னால் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது, அவள் கண்ணில் இருந்து ஒரு கண்ணீர் வந்தால் கூட நான் இறந்து போகணும்னு நினைப்பேன்னு சொல்லிட்டு அவனோட லவ் எல்லாத்தையுமே அங்கே பேசிட்டு இருக்கான். அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே எமோஷனலாக இருது. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு சேரில் உட்காந்துட்டு இருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோ வாழறான். ஹீரோயின், ஒரு நாள் கூட என்கிட்ட நீ இவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு எமோஷனலை என்கிட்ட வெளிப்படுத்தினதே இல்லையே, நான் என்ன நினச்சேன் தெரியுமா, நீ எப்பயும்
எப்பயுமே என் கூட வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்காக தான் சுற்றிட்டு இருக்கேன்னு நினச்சேன். அதை தவிர என் மேலே உனக்கு எந்த ஒரு அட்ராக்ஷனும் இல்லைன்னு நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாது, நீ ரொம்ப என்ன லவ் பண்ணிட்டு இருக்க. நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என்னோட லைஃப்பில் வந்துட்டு நான் பார்த்த ஆம்பளைங்க எல்லாமே என்னை சீட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் உன்னை நினச்சிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்து ஃபீல் பண்ணுறா. பிறகு நம்ம ஹீரோட்ட அங்கே ஹாப்பியாகிட்டு கிஸ் பண்ணிட்டு, நானுமே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், உன்ன மாதிரி ஒரு ஆள் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஃபைனலாக நம்ம ஹீரோயினுமே இப்படி ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீரீஸ் இப்படியே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.